கார்த்திகை, பூரம், ரேவதி, மூலம் இந்த 4 நட்சத்திரக்காரர்கள். செவ்வாய் கர்மா கொண்ட நட்சத்திரக்காரர்கள். இவர்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கணும்னா கும்பராசி, கும்ப லக்னம். இதே இவங்க லக்னத்துல கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, இல்லை கும்பராசியாக இருந்தாலும், இதுவே அல்லாது வேற லக்னமாக இருந்தாலுமே அதுல லக்னத்துல சனி இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதியோட சனி இருப்பாரு. லக்ன புள்ளி கார்த்திகை, பூரம், ரேவதி, மூலம் இந்த 4 நட்சத்திரங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த 1-11 பாவ தொடர்பு பெற்றவர்கள். இவர்கள் தான் செவ்வாய் கர்ம பதிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் கர்ம கொண்ட வேலை, அதாவது அவங்க எந்த மாதிரி தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் போது உத்தியோகம் போகக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். சீருடை அணிபவர்களாகவும், அப்ப அவங்களுக்கு வீடு வாகன அமைப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரம் இருக்க வாய்ப்பும் இருக்கிறது. திருமணம் சார்ந்த விஷயங்களை பார்ப்பதற்கும் செவ்வாயை பார்ப்பாங்க. பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்குன்னு பார்க்கறது தான் திருமண வாய்ப்பை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் இவங்களுடைய வேலை அப்படின்போது மிலிட்ரி வேலை, சிவில்லு, போலீஸு, இது சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கும் லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் கொண்டவர்கள். இந்த 4 நட்சத்திரங்களுக்கு எதிரி யாரு, அதே மாதிரி நண்பன் யாரு அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது மேஷ ராசி மேஷ லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மேஷ வீடு விருச்சிக வீடு, இந்த 2 வீடுகள் அமைய பெற்றவர்கள் தான் இவங்களுக்கு நண்பராகவும் இருக்கக்கூடியவர், எதிரியாகவும் இருப்பார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நட்சத்திரம் சொல்லும்போது மிருகசீரம், சித்திரை, அவிட்டம், மிருகசீரம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தான் உங்களை உயர்த்தவும் கூடிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்பவர்களும் இவர்கள் தான். கெடுதல் நினைப்பவர்களும் இவர்களே தான். இவர்களிடம் நம்ம எப்படி இருக்கணும்? கவனத்துடன் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். இவங்க வேண்டாண்டு உதறிடவும் கூடாது. இவங்க சொல்றத கேட்கவும் செய்யணும். அதுல நம்ம சிந்தித்து நமக்கு சார்ந்த விஷயங்கள், நமக்கு செயல்பட முடியும் அப்படிங்கிற செயல்களை மட்டும் செய்ய வேண்டும். இதுக்கு அவங்க சொன்ன உடனே கண்மூடித்தனமாக செய்யாமல் ஆழ்ந்து யோசனை மேற்கொண்டு அதை நம்ம சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி இளைய சகோதரம் செவ்வாய் அப்படிங்கிறதால அந்த ஜாதகருக்கு இளைய சகோதரத்தை காட்டும் இல்லையா, அவங்களோட கூட்டு தொழில், இந்த செவ்வாய் கர்மாவை பெற்றவர்கள், இந்த 4 கார்த்திகை, பூரம், ரேவதி, மூலம் இந்த 4 நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய இளைய சகோதரரோட கூட்டு தொழில் செய்யக்கூடாது. தம்பி தங்கை எந்த உறவாக இருக்காரும் நீடிக்காது. சில சமயங்களை மட்டும் நம்ம உறவுகள் அப்படின்றது ஒட்டி ஒட்டாம இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உறவு இருக்கும். இவர்களுக்கு கூட்டு சொத்து அப்படின்ட்டு ஒட்டுக்கா சேர்ந்து வாங்கினாங்கன்னா நீண்ட காலமாக கண்டிப்பாக இருக்காது. அதாவது 2 பேர் சேர்ந்து வாங்கினாலும் அது நிலைச்சு இருக்காதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நீண்ட காலம் அதில் அந்த சொத்தானது இருக்காது, பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும். அதனால தனித்தனியாக வாங்கிறது சிறப்பு. தனி வீடாக அமைத்து கொள்வதும் சிறப்பு. அந்த கார்த்திகை, பூரம், ரேவதி, மூலம் இந்த 4 நட்சத்திரக்காரர்களும் வேலைக்கு செல்லும் போதோ அல்லது கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு நிறைய ரோஷம், கோபம் இப்படியெல்லாம் நிறைய இருக்கும். அதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். வேலை அப்படின்னா அதே மாதிரி தான். வேலைக்கு போகணுன்ற அவசியம் இருந்தால் கண்டிப்பாக இதை எல்லாமே ரோஷத்தையெல்லாம் விட்டுறணும். டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யணும். அதில் சிரமப்பட்டு தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தொழிலை காப்பாற்றிக்கணும், நம்ம வேலையில் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையெல்லாம் கோபப்படாமல் அனுசரித்து சென்று வேலையை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு சொந்த தொழில் செய்வது சிறப்பு. சொந்த தொழிலை அமைத்து கொண்டால் போதுமானது. ஏன்னா நம்மளால அந்த நீண்ட காலம் அந்த மாதிரி ஒருத்தருக்கு கீழே வேலையே அமர்த்தி கொள்ள முடியாது அப்படின்னும் போது அவங்க 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நட்சத்திர லக்னம் புள்ளி அல்லது ராசி வீடு இவற்றை கொண்டு 1-11 பாவ தொடர்பு பெற்று அதே மாதிரி ஒரு செவ்வாய்க்காரக வேலையை நம்ம ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
இதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஒருத்தர் கீழ நம்மளால வேலை செய்ய முடியாது அப்படின்னும்போது, நம்ம அந்த சொந்த தொழில இந்த நட்சத்திரங்களை கொண்டவர்களாக இருப்பன் செவ்வாய் கர்மா கொண்ட வேலை வாய்ப்பை எடுத்துக்கலாம். நம்மளே சொல்லியிருக்கோம்ல, செவ்வாய்னா கனரக இயந்திரம், அது பற்றிய அது சார்ந்த தொழில் இதெல்லாமே பண்ணலாம் தாராளமா. இவளுடைய திருமண விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். கார்த்திகை கார்த்திகை, பூரம், ரேவதி, மூலம் இந்த 4 நட்சத்திரத்தை கொண்டவர்கள். இவர்களுக்கு ஒரு தாமத திருமணம் ஏற்படும். ஒரு சிலருக்கு திருமணமே இல்லாம கூட இருக்க வாய்ப்பு ஏற்படும். அந்த நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாவ கிரக தொடர்பில் 1-7 சனி தொடர்பும் 1-7-11 இந்த மாதிரி 1ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோடையும் 11ஆம் பாவத்தையோட அதே மாதிரி 1ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட சனி தொடர்பு இதெல்லாம் இருப்பவர்கள் ஒரு 21 அதாவது 21 வயது முதல் 29க்குள் திருமணத்தை முடித்து விட வேண்டும். காலம் தாழ்ந்து செய்யக்கூடாது, கால தாமதம் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணலன்னா கண்டிப்பா அது என்ன ஆயிடும்னா அதிக வயது 40 வயசு இல்லைன்னா திருமணத்தையே சந்திக்காதவர்களாக இருப்பார்கள். அதனால 1-7-11 1-7 சனியோட சேர்ந்து இருந்தா இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்கூட்டியே அறிந்து ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு நம்ம 21-29க்குள்ள டக்குன்னு அந்த திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி இவங்க கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை பதிவு கொண்டவர்கள் தானே. இவங்களுக்கு வேலையில கூட நிலையில்லாத வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி படிக்கும்போதே சரியான துறையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அப்படி சரியான துறை எடுத்துக்கிட்டா மட்டுமே நல்ல ஒரு நிரந்தரமான வேலையை வாய்க்க முடியும். அது எப்படின்னா 1-6-11 1ஆம் பாவம் 6ஆம் பாவம் 11ஆம் பாவம், அது இல்லைன்னா 1ஆம் பாவம் 6ஆம் பாவம், சனியோட தொடர்பு 1-10 சனி 1-11 சனி 1-10 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்பு பெற்றிருந்தால் வேலையில்லா பாதிப்பு இல்லை. இந்த பாவ தொடர்புகள் பெற்றிருந்தால் இந்த வேலையில அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பிறந்த ஊரை காட்டிலும் வெளியூர்ல சொந்த தொழில் செய்யலாம். பிறந்த ஊர்ல செய்யறதை காட்டிலும் அவங்களுக்கு வெளியூர்ல செய்யறது சிறப்பா இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்து பார்த்து கவனத்தோட வேலை செய்வாங்க. ஆனா கடைசியில அவங்களுடைய உழைப்பு வீணாக போகும். இந்த வேலை நம்ம செய்த உழைப்புக்கேற்ற ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனால ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் வேலையில கவனத்தோட இருக்கணும். அப்படி அவங்களுடைய உழைப்பு வீணாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால சொத்து பற்றிய தகவல்னா 1ஆம் பாவம் 4ஆம் பாவம் 11ஆம் பாவம் இந்த தொடர்பு இருக்கணும். இவங்க சொத்தை வாங்கி விற்பது தனியாக தான் இருக்கணும். எதோ இருந்தாலும் சொத்து வாங்கிக்கலாம். ஏன்னா 1-4ஆம் பாவம் 11ஆம் பாவத்துல அந்த தொடர்பை பெற்றிருக்கவங்க கண்டிப்பாக சொத்தை வாங்குவாங்க. ஆனா அது சொத்தை பங்கி விற்பது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதை கூட்டாக சொத்து வாங்கக்கூடாது. இதை வாங்கினாலும் நம்ம கூட்டாக வாங்காம தனியாக வாங்கி அதை தனியாக விற்பது தான் சிறப்பாக இருக்கும். இவர்களுடைய சகோதரன் நண்பர்கள் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அந்த சொத்தை வாங்கக்கூடாது. 1-4ஆம் பாவத்தோட சனி தொடர்பு இருந்தால் இவங்க 1ஆம் பாவம் 10-11ஆம் பாவம் 1-6-11 சனியோட தொடர்பு இருந்த இவங்களுடைய படிப்பு துறை கூட டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படிப்பு படிக்கலாம். தாராளமாக படிப்பு அப்படின்போது சிவில் இன்ஜினியரிங் படிப்பு டிப்ளமோ படிப்பு இதெல்லாமே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பாவ தொடர்புகளை பார்க்கும்போது 1-3-11 1-3 1ஆம் பாவத்தோட 3ஆம் பாவம் சனியுடைய தொடர்பு இருப்போம். சகோதரனோட கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கணும். ரொம்ப சகோதரர் இல்லைன்னா பெரிய புண்ணியவானே சொல்லிக்கலாம். அது இல்லாமல் சகோதர தொடர்பு இருந்தால் அது அவங்ககிட்ட லிமிட்டாக நடந்துக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரக்காரர்களே தான் இவர்களுடைய லக்ன புள்ளி அல்லது லக்னத்துல சனி, அதே மாதிரி கிரக தொடர்பு பாவச்சேர்க்கை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க 1-7-11 பாவம் 7ஆம் பாவம் 11ஆம் பாவத்துல திருமணத்தில் எதையும் எதிர்பார்க்காதவர்களாக இருக்கணும். ஸோ கமிட்மெண்ட், அதாவது ஒரு நிபந்தனை அதெல்லாம் இருக்கவே கூடாது. திருமணத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கவங்களுக்கு டக்குன்னு திருமண வாய்ப்பு கிடைச்சிடும்.
அப்போ சீக்கிரமே திருமணத்துக்கு நடக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம எதிர்பார்ப்போட இருக்கும்போது அந்த வாய்ப்பு வந்து இல்லாம திருமணத்தை தள்ளி போட்டே போயிடும். அதே மாதிரி வேலையில வந்து சிக்கல் நிறைய வரும். அந்த மாதிரி அடிக்கடி சிக்கல் வரக்கூடிய வேலையில போய் ஜாயின் பண்ணி அதில் கஷ்டப்படுறதுக்கு பேசாம தொழில் செய்யலாம். ஸோ இவங்களுக்கான பரிகாரம்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கோபத்தை அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. கை நீட்டக்கூடாது. எவ்வளோ கோபம் இருந்தாலும் பேச்சாக தான் இருக்கணும். கை நீட்டக்கூடாது. காவல்துறை பக்கமே நம்ம போகக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். ஸோ அது சார்ந்த விஷயங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது. மாமியார் இவங்ககிட்ட டென்ஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட நம்ம போனோம்னா நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம விலகி இருக்கணும். மேலும் மண்ணீரல் பித்தப்பை பிரச்சனை வர வாய்ப்புண்டு. ஸோ நம்ம இதை உடல் சார்ந்த விஷயத்துல சொல்லும்போது மண்ணீரல் பித்தப்பை பிரச்சனை ஏற்படும். நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செவ்வாய் கர்மா கொண்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த 5ஆம் பாவத்தோட சேர்க்க பெற்றிருந்தால் சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தால் டென்ஷனான குழந்தை கிடைக்க வாய்ப்புண்டு. அல்லது குழந்தையின் மூலமாக டென்ஷன் கிடைக்கும். அதனால நம்ம இதுலலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். நம்ம கவனத்தில் நம்ம கண்ட்ரோல் பவரால் மட்டும்தான் நம்மளுடைய விஷயங்களை நேர்மறையாக கொண்டு செல்ல முடியும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.